கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி 35வது சங்கீதம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறித்து, நான் உன் இரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீமை செய்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவளுடைய வழி இருளும் சறுக்கலுமாயிருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுங்குழி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கிடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்துமா கர்த்தரில் கழிவுர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியில் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாக இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடிகளை திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக எச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடு சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானது சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். மகா சபையிலே உம்மை துதிப்பேன். திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். வீணா எனக்கு சத்துருகளானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் தன் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்தில் அமைதலாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதையும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதையும். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யும். என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாய விசாரியும். என்னை குறித்து அவர்களை மகிழ விட்டாதிரும். அவர்கள் தங்கள் இருதயத்தில் ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கு, அவனை விழுங்கி விட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் இலச்சையாலும் மூடப்படவும் கிடவர்கள். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கிடவர்கள். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனம். இதில் எல்லாமே முகாந்திரம் இல்லாமல் என்னை விரோதிக்கிறவர்கள்
என்னை பகைக்கிறவர்கள் அதிகமான வசனத்தை நாம் பார்க்க முடியும். முகாந்திரம் இல்லாமல் ஒரு வேளை உங்களை பகைக்கலாம். 7ஆம் வசனத்தை பாருங்கள். முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுங்குழி வெட்டினார்கள். இது பார்க்கும்போது 19ஆவது வசனம், வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷம் அடையாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும். இப்போ முகாந்திரம் இல்லாமல்னா காரணமே இராது. ஒரு காரணமும் இல்லாமல் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராக இருப்பாங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். முகாந்திரமே இல்லாமல் உங்களை தூசிக்கலாம், உங்களை நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், ஏளனமாக பேசலாம். முகாந்திரமே இல்லாமல் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரலாம், யுத்தத்துக்கு வரலாம். தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைய அப்படி சம்பவம் நடந்திருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஒரு போராட்டம் தான். முகாந்திரமே இராது. நம்மகிட்ட வந்து சண்டை போடுவாங்க. இதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. ஆனால் நாம் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது எத்தனை பேர் முகாந்திரம் இல்லாமல் முழு உலகமே படையெடுத்து வந்தாலும், சங்கீதத்தில் சொல்லுவார், போன வாரம் நான் தியானிச்சு நினைக்கிறேன், படையெடுத்து வந்தாலும் நான் என் இருதயம் பயப்படாது. உலகமே படையெடுத்து வந்தாலும் என் இருதயம் பயப்படாது. காரணம் இல்லாமல் எத்தனை பேர் வந்தாலும் நாம் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது நாம் பயப்படவும் மாட்டோம், கலங்கவும் மாட்டோம். ஏன்? நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர்களை பார்க்கலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். யோவானில் என்ன வாசிக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்று நான் பார்க்கிறோம், இல்லையா? எத்தனை பேர் வந்தாலும் முகாந்திரமே இல்லாமல் அநேக குடும்பங்களில் பார்க்குறோம். முகாந்திரமே இராது. கோர்ட்டு கேஸ் அங்கே இங்கே அலைவாங்க. ஒரு முறை எங்கள் அண்ணன் வீட்டிலே பக்கத்து வீட்டுக்காரங்க முகாந்திரமே இல்லை. எங்கள் அண்ணனுடைய இடத்த தான் அவங்க அபகரிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு அண்ணன் தான் அவங்க வீடு கட்டுறதுக்கு கூட தண்ணி எல்லாமே எங்கள் அண்ணன் போர் போட்டுற தண்ணி செழிப்பாக இருக்குனால தண்ணி கொடுத்தான். அவங்க வீடு கட்டுறதுக்கு கூட தண்ணி கொடுத்து உதவி செய்தான், ஒரு 5 பைசா வாங்காமல். அவங்களே என்ன பண்ணாங்க, வீடு கட்டி முடிச்சோடனே இங்கே சுற்றி கொஞ்சம் வீடு தாண்டி இதுதான் எங்கள் இடம்தான், எங்களுடைய இடம்தான், இதுதான் எங்களுடைய இடம்தான், இங்கே காம்பவுண்டு போட போகிறோம். கரெக்டாக வீடு அவங்க வச்சுட்டாங்க. பின்ன அது போலீஸ் கேஸ் ஆகி பெரிய பிரச்சனை ஆகி அது அண்ணனுக்கு சாதகமாக தான் முடிந்தது கடைசியாக. நான் என்ன சொல்ல வரேன்னா, காரணமே இல்லை. போலீஸ் கேஸ் பண்ணாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வீட்டுக்கு ஒரு நாளுமே போலீஸ்காரன் வந்துட்டு போனதே கிடையாது. அப்போ எங்கள் அண்ணனுடைய குடும்பத்தில் காரணமே இல்லை, முகாந்திரமே இல்லை. ஆனால் தேவன் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அதே போல் நாட்களில் நீங்களும் அந்த மாதிரி பாதைகளில் போய் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதுங்க, கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஜெயத்தை தருவார். இதில் நான் பார்க்குறோம் கடைசி வசனம் 28வது வசனம், என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய நீதியை பற்றி நான் பாடிட்டே இருப்போம். அவருடைய நாமத்தை நாம் துதித்து கொண்டே இருப்போம். அவர் மற்றது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வாருங்க. நமக்கு விரோதமாக எத்தனை பேர் படையெடுத்து வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பாட்டினால் அவரை துதித்து அவருடைய நாமத்தை மேம்படுத்தி கொண்டே இருக்கும்போது மற்றதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நீ நேற்று மீண்டும் மாறாத தேவனப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணிவோடு பாதுகாத்து அதிகாலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வர உதவி செய்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும்.
கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் முகாந்திரம் இல்லாமல் எங்களை பகைக்கிறார்கள், நிந்திக்கிறார்கள். தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்தது போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் எப்பொழுதும் உம்மை நம்பியிருந்து பாட்டினால் உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்த, உடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி உற்சாகமாகவே துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துவீராக. அப்பா, சோதனை நாள் முழுவதும் எல்லா ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. போகும்போது வரும்போது பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. சோத்திரம். எல்லா ஆபத்து விபத்துகளுக்கும் பிசாசின் கிரிகளுக்கும் துஷ்டுடைய கிரிகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தெய்வ பிரசன்ன கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லா குடும்பங்களையும் தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சுகத்தை கொடுத்து வழி நடத்துங்க. பலவீனமாக இருக்கிற, வியாதியாக இருக்கிற, அப்பா சமாதான இன்மையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும், தெய்வீக சுகம் ஆளுகை செய்யட்டும். ஊழியக்காரோட சுகத்தை விரும்புகிற தெய்வன் என்று பார்க்கிறோம். அப்பா, ஊழியக்காரோட சுகத்தை விரும்புகிற தெய்வமே, நீர் அற்புதம் செய். எத்தனையோ ஊழியக்கார நாட்களில் அப்பா, ஊழியக்காரங்க மாத்திரமல்ல, முழு நேரம் ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, பார்ட் டைம் ஊழியம் செய்கிறவர்கள், சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்கிறவர்கள், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள், அப்பா வேலையை முடிச்சுட்டு எத்தனையோ ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்கிறது பெரிய ஒரு ஊழியம்ப்பா. அப்படி எத்தனையோ பேர் ஊழியம் பண்ணுறாங்க. ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிற ஊழியம். அப்படி எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரோட சுகத்தை விரும்புகிற தேவன், நீ சுகத்தை கொடுப்பீராக. இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். எல்லா பலவீனத்தின் ஆவிகள், வியாதின் வல்லமைகள் முற்றிலுமாக நிர்மூலமாக்கப்பட்ட போது அப்படி நாம மயம்படட்டப்பா. எங்களை காத்துக்கொள்ளும். பிரச்சனை கூட இருக்கட்டும். தெய்வ சமாதான ஆளுகை செய்யட்டும். இந்த நாள் முழுவதும் ஜெயமாக அற்புதமாக வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.